சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கரெக்டாக 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 ஆண்டுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமைகிறது. ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான், ராசிக்கு 8லே சனி பகவான், ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள், ரொம்ப நல்லா படிப்புக்காக, கல்விக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போனோம். அங்கே என்ன யுத்தம் நடக்குது, அதனால் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை அனுப்புறதுக்கு பயத்தில் உட்காந்துருக்காங்க, அனுப்ப முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேறு நாடுகள்லாம் அவங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டு உத்தியோகம், மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் பசங்க இருப்பாங்க, இதை போய் பார்க்க முடியாது, விசா கிடைக்காது. இப்போ அவர்களும் நிறைய அதை வந்து ஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்க விசாக்கெல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான விசாரணை இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. கடகராசி அண்ணன் சனி ராகு அல்லது செவ்வாய் ராகு தொடர்பு. இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அனிமேஷன் டெக்னாலஜி, அதாவது எடிட்டிங்கில் சிவாத்துறையாக இருந்தாலும் சரிதான், கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கேடு அதில் அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க, ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மெயினாக இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், ஐடி டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இதையே ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே கடகராசி என்பவர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமையப் போகிறது.
உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் அல்லது உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன இருக்கலாம்? மேபி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை நெக்ஸ்ட்டு லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைபடலாம். அது யாராவது ஒருத்தரால் தடைபட வைக்கலாம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வெடிக்குது. அப்போ அந்த மாதிரியான தடைகள், வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர். குறிப்பாக நான் சொன்ன அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷனில் பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் சினிமா துறையும் நம்ம எடுத்து போகலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னாக்கா அரசாங்கத்துறையாக இருக்குமே, ஆனால் அந்த இடி செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ட்ரிபிள்இ படிச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல் அந்த கார் மெக்கானிக்ஸ் அதை படிச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார்களே. அதனால் இந்த மாதம் நமக்கு புதுசாக வேலை கிடைக்கலாம். ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஜாப் போயிருக்கலாம். ஒரு 6 மாதம் வேலை தேடிக்கிட்டு இருக்க சாமி, ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கல. நிச்சயமாக கடகராசி அவர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் போன்றது. இன்னும் சொல்ல போனால் கடகராசி அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் கனெக்ட் பண்ண நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன். பட் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவர் முன்னேற்ற தடையாக இருக்குது, அவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அல்லது எனக்கு ப்ரமோஷன் வருவோம், அல்லது ஒரு அயர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறார், அல்லது என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசல, அல்லது என் கூட இருக்கிறவங்க என்னை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, அதாவது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட என்கொயரி, ஆனால் ஒரு வம்போ வழக்குகள், ஒரு போலீஸ் கேஸு, தேவையில்லாத வம்போ வழக்குகள், என்கொயரிகள் இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு சில கடகராசி அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே. அதான் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கான வழிபாடுகள், அந்த தெய்வத்தை அறிந்து அந்த ஆணை எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்கிற நிலையாக அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகளாக கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவும் சொல்லப்போனால் கடகராசியர்களே பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள் தான் ராணி அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் அது ரொம்பவே இருக்கும். ஸோ பதவி போட்டிகள் எங்கெல்லாம் இருக்கும், மெயினாக நம்ம அரசியல் நிறைய பார்க்கலாம், அல்லது ஒரு கௌரவமான தலைமை இருக்குமையானால், ஒரு கமிட்டி இருக்குமையானால் அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம். அப்போது அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் இருக்குமே என்றால் அந்த பதவி போட்டிகள் தான் உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது. அதனால் ஏதேனும் உங்களுக்கு ட்ரபிள்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், வேறு வகுப்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்குமே என்றால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி பேர். அப்போ எந்த இடத்துலலாம் கடகராசி அவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, மெயினாக உங்களுடைய ட்ராமிங் டைம்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கு. சிறு சிறு விபத்துக்கள் அதாவது பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை, அது உங்கள் ஜாதகம் தான் முடிவு சொல்லும். சிறு விபத்தா, பெரிய விபத்தா, பெரிய ஆபத்தா அப்படின்றத உங்களுடைய
கர்மா அல்லது உங்களுடைய பஸ்ட் சார்ட் அதுதான் உணவு செய்யும். பொதுவாக இந்த செவ்வாய் ராசியை தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த 2 மாதங்களுக்கு போக்குவரத்து வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளியில் வரும்போது நீங்கள் ஓன் டிரைவில் வெளியில் ஓட்டின்னு போகலாம், லாங் போகலாம், பக்கத்துலேயே கூட போய்ட்டு வரலாம். அதிலும் ஸ்பெசிஃபிக்காக 2 வீலராக இருக்குமே அதான் மிகுந்த எச்சரிக்கையாக அங்கே 2 வீலருக்கு தான் சேதாரங்கள் அதிகமாக. காரில் கூட ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த 2 வீலர் போக்குவரத்திற்கு அதை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வண்டி வாகனங்களில் சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை கடகராசினியர். அதே போல் விபத்துகள் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொரு பசங்க பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகல, ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கூட வீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபயரோ ஒரு நடக்கிறது போதோ அந்த மாதிரியான தீக்காய்கள், இந்த நெருப்புகள் அல்லது எலக்ட்ரிக்கல் சுவிட்சு கரண்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர். விதி என்று சொல்லக்கூடிய சனியும் உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியில் சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள். அப்போ குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் இருக்குமே என்றால் அந்த பிரிந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் அது எப்படி நடக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணோட பழகி இருக்கலாம், ஒரு பையனோட பழகி இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம். இப்போதான் சமயங்களே லட்சியாக பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள். அதே போல குருமங்கள யோகம் 7 செவ்வாய் பகவான். யாருக்கெல்லாம் 7 செவ்வாய் உள்ளதோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம், கடக லக்னவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த லக்னவாக வைத்து கொண்டாலும் இருக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்கிறாரா அவரால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து வருவேன். அதுவே இன்னும் கல்யாணமே ஆகலை, அப்போது உங்களுக்கு எல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அடுத்த 2 மாதத்துக்கு கவனமாக இருந்துச்சு. இல்லை எப்படி கல்யாணம் ஆகலை, எனக்கு 7 செவ்வாய் இருக்குது சாமி, அப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமணங்கள் சீக்கிரமாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ திருமண யோகங்கள் கை கூடும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பது. அதே போல் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சம் பெற்ற செவ்வாய் ராசியை விக்ரத்தை பார்க்கிறார். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம், தெய்வ வழிபாடுகள் பண்ணியிருக்கலாம், அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். அல்லது எதுவுமே செய்யலாமே, நம்ம இயற்கையாகவே வரும் நம்பிக்கையாக இருக்கும். சரி, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி அவர்களே இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் செவ்வாய் உச்சம் பெற்ற மாதங்களில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலாக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வெளிநாட்டு பிரயாணமாக அமைவதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிகிட்டே போனால் கடகராசினியர்களே உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான கேள்வியை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்லால்.